அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அவருடைய திருவருட்பாவிலே இங்கிதமாலை என்ற ஒரு முக்கியமான பதிகம். அதற்கு இதுவரை 6 பாக்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே வெளியிடப்பட்டது. இன்றைய நாளிலே 7வது அதன் தொடர்ச்சியான பாடல்களும் ஒலிவடிவிலே கொடுக்கப்பட உள்ளன. பதிகத்தின் பெயர் இங்கிதமாலை, பாடல் எண் 7, உரை விளக்கம் ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். பாடல் எண் 7. அம்மால் அயனும் காண்பரியர்க்கு அமரும் பதிதான் யாதின்றேன், இம்மால் உடையாய் ஒற்றுதற்கு ஓர் எச்சமது கண்டு அறியென்றார், செம்மால் இது ஒன்று என்றேன் திருவே புரிமேற் சேர்கின்ற, எம்மால் மற்றொன்று என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. அம்மால் அயனும் காண்பரியர்க்கு அமரும் பதிதான் யாதென்றேன், இம்மால் உடையாய் ஒற்றுதற்கு ஓர் எச்சம் அது கண்டு அறி என்றார், செம்மால் இது ஒன்று என்றேன் திருவே புரிமேற் சேர்கின்ற, எம்மால் மற்றொன்று என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. நித்தியமாய் தோற்றரிதாய் உள்ளது கடவுள் ஜோதி. ஆனால் இவ்வுலகில் தோன்றி விளங்கிக் கொண்டுள்ள எதுவும் எவரும் இறை உண்மையை அறியார். அத்தோற்றங்களுக்கும் தோற்றுவிக்கப்பட்டவை குறிப்பிட்ட காலம் வரை விளங்கிக் கொண்டிருக்கவும் உதவுகின்ற தெய்வங்களாகிய பிரமணம் திருமாலும் கூட அந்த நித்திய இறைவனை அறியார். அவர்தான் இப்போது இந்த மனித பிறப்பில் அருள்பாலிக்க ஒற்று தியாகராக வந்து பிச்சை பெருமானாக இந்த ஆன்ம தலைவி முன் நிற்கிறார். இவள் அவரை நோக்கி, நீர் தங்கும் இடம் எது என்று கேட்கிறாள். அதற்கு அவர் ஒற்று என்பதற்கு ஓர் வினை எச்சம் ஆகிய ஈ சேர்த்து அது ஒற்றி என அறிவாய் என்கின்றார். அதாவது மெய்யறிவு விளங்கும் நமது ஆன்மாவே இப்போது திருவொற்றியாக திகழ்கின்றது. இதிலேதான் கடவுள் அனுபவப்பட உள்ளார். பின்னும் சீரான ஒன்று எதுவோ அது இது என்று தெரிவிக்க வேண்டும் என்கின்றாள். புரி என்பதற்கு முன்னாக அவருக்கு ஒரு சிறப்பு பெயராக விளங்கும் ஆதி என்பதை சேர்த்து ஆதிபுரி என அறிந்து கொள்வாய் என்கின்றார். திருவொற்றிக்கு இந்த ஆதிபுரி என்பது மற்றொரு பெயராகும். அருள் ஆண்டவர் தங்கி விளங்குகின்ற மெய்ப்பதி ஆன்மாவே, அதுதான் திருவொற்றி என்பது. மேலும் இவ்வான்ம சிற்றணுவே நம் கருவின் ஆதியான முதல் அணுவாய் தோற்றி உயிர் உடம்பை ஏற்றுள்ளதால் இக்கடவுள் நிலையம் ஆதிபுரி என்றும் ஆம். அடுத்த பாடல் 8. கண்கள் களிப்ப ஈண்டு நிற்கும் கள்வர் இவர் ஊர் ஒற்றியதாம், பண்கள் என்ற திருவாயால் பலிதா என்றார், கொடு வந்தேன் பெண்கள் தரல் ஈது அன்று என்றார், பேச பலியாது என்றேனின் எண்கள் பலித்ததென்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. கண்கள் களிப்ப ஈண்டு நிற்கும் கள்வர் இவர் ஊர் ஒற்றியதாம், பண்கள் இயன்ற திருவாயால் பலிதா என்றார், கொடு வந்தேன் பெண்கள் தரல் ஈது அன்று என்றார், பேச பலியாது என்றேன் நின் எண்கள் பலித்தது என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. புறத்தே அழகு தோற்றம் கொண்டு விளங்கும் ஒருவரில் மறைந்து இருந்து கொண்டு விளங்குபவர் நம் பதியே. திருவொற்றியாம் ஆன்மாவையே தனது வாழிடமாக கொண்டு தன் உண்மையை காட்டாது புறத்தில் மாறுபாடான தோற்றங்காட்டிக் கொண்டிருப்பது நம் அகமுடையானே ஆவார். இவர் இப்படி இருக்கும் இவரே காட்சிக்கு இனியனாய் முன் நிற்கும் கள்வன் எனப்படுகின்றார். இந்த மனிதன்தான் தன் கருத்தை எவ்வளவு இனிமையான தனது வாய்ச்சொல் மூலம் வெளிப்படுத்தி பலிதா என்று இங்கிதமாக கேட்கின்றான். பலிதா என்றால் சாதாரண அன்னத்தையா கேட்கிறார்? அப்படி நினைத்து அன்னம் இட போனால் அவர் மறுக்கிறார். இந்த சோற்றுக்கா வந்தேன், பெண்கள் தரத்தக்கது இந்த பலி, இந்த அன்னம் அல்ல என்கின்றார். இது கேட்ட வீட்டுக்கு உரியாள்
பேசப்பலியாது என்று இருபொருள் பட கேட்கிறாள். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அந்த பலி யாது என வினவியதாகவும், நீங்கள் பேசும் பேச்சு ஏதோ சூதாக இருக்கிறது போலும், அந்த மாதிரியெல்லாம் பேசப்படாது, அந்த பேச்சு இங்கு பலிக்காது என்பதாகவும் உள்ளதாம். அப்படி சொல்ல கேட்டதும் அவர் பதில் சொல்லுகின்றார், நினை எண் கண் பலித்தது என்று. யாதெனில் நின் நெஞ்சமாகிய இதயத்தின் கண் பலித்த, அதாவது பழுத்துள்ளதாகிய ஜீவான்ம கனியைத்தான் வேண்டினதாக இங்கிதமாய் கூறினதாம். இதுபோன்ற இங்கித பாடல்களையெல்லாம் நம் வள்ளற்பெருமான் இசைக்கின்ற போது ஆக ஆன்ம உணர்வு நிலையில் இருந்து அருள் இயல் செயல் உண்மையையே வெளிப்படுத்துகின்றார். கடவுளையும் தன்னையும் திருவருளையும் அடுத்துள்ள தன் போன்றவர்களையும் தலைவன் தலைவி நற்றாய் செவிலி அன்னை தோழி முதலியவர்களாக கற்பனை செய்து கொண்டோ புறத்தோழியிடத்தில் சொல்லி வியந்து கொண்டோ இருப்பதாக கருதக்கூடாது. எல்லாமான கடவுளே தன் இன்பானுபவ வாழ்வை வெளிப்படுத்தற்கு என்றே இப்படி இந்த மனித பிறப்பில் ஜீவான்மாவின் அனுபவம் யாவும் மனத்தோழியின் வழி வெளியாக்கப்படுகின்றன. மற்றபடி யாரையும் முன்னிலைப்படுத்தி கொண்டு உரைப்பதாக கொள்ள வேண்டியது இல்லை. அடுத்த பாடல் எண் 9. ஆரா மகிழ்வு தரும் ஒரு பேரழகர் இவர் ஊர் ஒற்றியதாம், நேராய் விருந்துண்டோ என்றார், நீதான் வேறு இங்கு இல்லை என்றேன். வாரார் முலையாய்வாய் அமுதம் மலர்க்கை அமுதும் மனையமுதும் ஏராய் உளவே என்கின்றார், இதுதான் சேடி என் நேடி. ஆரா மகிழ்வு தரும் ஒரு பேரழகர் இவர் ஊர் ஒற்றியதாம், நேராய் விருந்து உண்டோ என்றார், நீர்தான் வேறு இங்கு இல்லை என்றேன். வாரார் முலையாய் வாய் அமுதம் மலர்க்கை அமுதும் மனை அமுதும் ஏராய் உளவே என்கின்றார், இதுதான் சேடி என் நேடி. நிறைந்த இன்பத்தை வழங்கும் சிறந்த எழில் தோற்றமுடைய கடவுளருக்கு உரிய ஊர் திருவொற்றியாம். அவர் ஒழுக்க நேர்மையுடைய இந்த ஆன்மாவை நோக்கி விருந்து உண்டோ என்று கேட்கிறார். அதற்கு நீர்தான் உண்டு என்று மறுமொழி பகர்கிறாள். இங்கு தண்ணீர்தான் இருக்கிறது என்றும் இங்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் இருபொருள் பட அமைந்தது அவளுடைய பதில். ஆனால் அந்த ஓர்மையுடைய இதய ஜீவான்ம தலைவியிடத்து வாய்மை மெய்மை உண்மை ஆகிய மூவகை அமுதமும் நன்றாய் நிறைய இருக்கின்றனவே என்று இசைக்கின்றாராம். இங்கிதமுற்றும் அறிந்தும் அறியாதது போல் இங்கிதமுற்றும் அறிந்தும் அறியாள் போல் தன் மனத்தோழியின் இடத்தே வியந்து வியந்து உரைத்து மகிழ்கின்றாள். அடுத்த பாடல் எண் 10. அடுத்தார்க்கு அருளும் ஒற்றி நகரையர் இவர்தாம் மிக தாகம் கடுத்தாம் என்றார், கடிதட நீர் கண்டீர் ஐயம் கொழுமென்றேன், கொடுத்தாய் கண்டதிலே ஐயம் கொள்ளும் இடஞ்சோழ்ந்திடும் கலையை எடுத்தால் காண்பேம் என்கின்றார், இதுதான் சேடி என் நேடி. அடுத்தார்க்கு அருளும் ஒற்றி நகர் ஐயர் இவர் தாம் மிக தாகம் கடுத்தாம் என்றார், கடி தட நீர் கண்டீர் ஐயம் கொள்ளும் என்றேன், கொடுத்தாய் கண்டது இலை ஐயம் கொள்ளும் இடஞ்சூழ்ந்திடும் கலையை எடுத்தால் காண்பேம் என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. இந்த ஒற்றி தியாகர் தன்னை நாடி வந்தோர்க்கு நல்ல அருள் பாலிப்பவர் ஆவார். இவர் பிச்சை எடுக்க வந்து தான் அதிக தாகமாயிருப்பதாக சொல்லுகிறார். இதோ இருக்கிறதே பாதுகாப்பான தடாகத்தில் நல்ல தண்ணீர், அதை அருந்தலாமே என்கின்றாள் இவள். கடிதடம் என்பது நம் தலைநடுவிற்கும் அமுத நீர் ரூபமே குளமே. கடிதடம் என்பது நம் தலை நடுவிற்கும் அமுத நீர்க்குளமே. இங்கு சிதாகாச வெளியில் கடவுள் உண்மை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாய் இருக்கின்றது. இவ்விடம் அகர உகரமாகிய கடவுளான்மா திரையோத சார்ந்த, அதாவது 13வது மெய்யெழுத்தாகிய இல் கொண்டு அல்குல் என விளங்குகின்றதாம். அருள் அனுபவ ஞானம் பெறாதவரை கலை அறிவு சூழலில் இதனை கண்டுகொள்ள முடியாது. தன் பெருமை தான் அறியாமலே இவ்வளவு காலமும் அந்நீர் கொண்டு விளங்கி வந்தும் கூட இக்கலை மறைப்பால் கண்டுகொண்டதே இல்லையாம் அந்த கடவுள். இன்றைய சுத்த சன்மார்க்க சூழலில்
நிலையற்ற கலையை முற்றும் நீக்கிவிட்டு அந்த அருட்பெருஞ்சோதியை அருட்பெருவெளியில் கண்டுகொண்டு உள்ள கடவுளுக்கே நித்தியானந்த அனுபவ திருவருட்பிரகாச வடிவம் சித்தித்துள்ளது. இவ்வளவு சிறந்த இன்பானுபவ இங்கிதம் இதில் அடங்கி இருப்பதை உணராதார் புலனெறியர் படர்ந்து பொய்யான சிற்றின்பில் அழிந்து போதல் திருவுளச் சம்மதமன்று உண்மையை உலகலாம் ஏற்று உய்வு பெறுவதாக. அடுத்த பாடல் எண் 11. எந்துவார் இதழி இலங்கு சடையேந்தல் இவர் ஊர் ஒற்றியதாம் வந்தார் பெண்ணே அமுது என்றார் வரையின் சுதை இங்கே உண்டென்றேன் அந்தார் குழலாய் பசிக்கினும் பெண்ணாசை விடுமோ அமுது இன்றேல் எந்தார் அந்தா என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. இந்து ஆர் இதழி இலங்கு சடை ஏந்தல் இவர் ஊர் ஒற்றியதாம் வந்தார் பெண்ணே அமுது என்றார் வரையின் சுதை இங்கு உண்டு என்றேன் அந்தார் குழலாய் பசிக்கினும் பெண்ணாசை விடுமோ அமுது இன்றேல் எந்தாரம் தாவென்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. இந்து ஆர் இதழி அதாவது சந்திரன் ஆத்தி கொன்றை மூன்றும் முத்தேக சித்தி பரிசாக கொடுக்கவே சிறத்தணிந்துள்ளார் சிவநடனபதி. வந்தார் பெண்ணே அமுது என்றார். வந்து என்பது உயிர் சக்தி பொருந்திய பெண், தனது புறப்புலையுடம்பே. இந்த ஜீவதேக வாழ்வுக்கு புற உண்டி தேவையே, ஆனால் மேநிலையில் உள்ளோர் பெறுவது அருள் அமுதமே. ஆகையால் பக்குவ நிலையாம் துரியமலையில் இருக்கும் தலைவியிடம் அமுது கேட்டால் வரையின் சுதை அதாவது மலையின் சுத்த தேன் மலை மதுதான் எங்கு உண்டு என்கிறாள். கடவுள் நிலையே மனித தலைநடு பகரமேற் சிகரமாய் சி என அமைந்துள்ளது. இயற்கையிலே அது இருந்தாலும் உடற்பசி ஆசி நீங்காது. புற உண்டியே உண்டு உண்டு உலைந்து ஒழிந்து கொண்டும் மேலும் மேலும் பிறந்து கொண்டும் இருக்கிறது ஜீவான்மா. அழகிய மாலை அணிந்த கூந்தலாக கூறப்படுவது மெய்ஞானமுடைய ஆன்ம தலைவியாம். பெண்கூறாகிய தேகத்திலிடம் இச்சை கொண்டு வாழ்வதால் மேலும் மேலும் பிறவி தொடர்ந்து வரும். பெண் கூறாகிய தேகத்தினிடம் இச்சை கொண்டு வாழ்வதால் மேலும் மேலும் பிறவி தொடர்ந்து வரும். இந்த தேகப்பற்றோடு பெண்ணாசை எனப்பட ஊன் வேட்கையும் பிறவிக்கே காரணமாம். இந்த தேகப்பற்றோடு பெண்ணாசை எனப்பட ஊன் வேட்கையும் பிறவிக்கே காரணமாம். அந்த பந்தத்தை ஒழிப்பதற்குத்தான் திருவருட்சக்தி வேண்டும். அருட்பெரும் ஜோதிபதிக்கு அருளே தாரம் அதாவது மனைவியாம். அது ஆன்ம தலைவியிடம் வேண்டப்படுவது. அவள் உடற்பற்று நீங்கி தயவு அல்லது அன்பு செயல் புரிவதால் பெறப்படுவதால் மலைமது மலை மாது மலைமகள் பார்வதி தேவியை தலைவியிடமிருந்து வேண்டப்படுகிறது. மலைமேல் இருப்பவருக்கு மாங்காய் பால் அதாவது அருள் அமுதம் இருக்கின்றது. அவர்களுக்கு இவ்வுலக பிறப்பிடை தேங்க வைத்து உழலப் பண்ணும் தேங்காய்பால் அதாவது புற உண்டியாம் உலக அமுதம் ஏதுக்கடி என்று சில சித்தரும் கேட்கின்றனர். கடவுள் திருவுள்ளம் நம்மிடம் அருட்செயலை எதிர்பார்க்கிறார். சோற்று பிச்சைக்காக நம் முன் வரவில்லை. அருள் அமுதால் நம் தொல்லை செய் அல்லலை போக்கி திருவருளை பாலித்து திரிதேகத்தை வழங்கவே இந்து ஆர் இதழியை தலையிடத்தே கொண்டு முன் தோன்றியுள்ளார். இந்த இந்து ஆகிய மதியும் ஆர் ஆகிய ஓ வண்ண திருவாக்கி மலரும் இதழி ஆகிய பொன்வொலி கொன்றை மலரும் ஞான பிரணவ சுத்த தேகத்தை நம் பரிசாக வழங்கும் குறிப்பை உணர்த்துவனவேயாம். அடுத்த பாடல் எண் 12. தன்னந்தனியாய் இங்கு நிற்கும் சாமி இவர் கூர்வற்றியதாம் அன்னம் தருவீர் என்றார் நான் அழைத்தேன் நின்னை அன்னமிட முன்னம் பசி போயிற்றென்றார் முன்னின்று அகன்றேன் இவ்வண்ணம் இன்னம் தருவாய் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. தன்னந்தனியாய் இங்கு நிற்கும் சாமி இவர் ஊர் ஒற்றியதாம் அன்னம் தருவீர் என்றார் நான் அழைத்தேன் நின்னை அன்னமிட முன்னம் பசி போயிற்று என்றார் முன்னின்று அகன்றேன் இவ்வண்ணம் இன்னம் தருவாய் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி.
தனித்தலைமைப்பதி ஒருவரேதான் உள்ளவர். அந்த சாமியின் ஊர் இந்த திருவொற்றிதானாம். அவர் நம் ஜீவான்ம அன்னத்தையே வேண்டுகிறார். மனப்பாவனையால் இதயத்திற்கும் அன்னத்தை மேனிலைக்கு கொண்டு செல்ல முயலப்படுகிறது யோக சாதனையால். ஆனால் அம்மேனிலைக்கண் இருக்கும் கடவுள் அனுபவ பசி உண்மை மறைந்து விடுகிறது. மறுபடியும் அவ்வான்மாவுக்கு வேறு ஒரு பிறப்பு சூழ்கின்றது. இப்படித்தான் இதுவரை இந்த ஜீவான்ம அன்னம் நடந்து நடந்து தன் நடை ஓய்ந்து திருவருள் வேண்டி நிற்கும் இத்தருணம் அவ்வருளை அம்மேனிலையில் சேராமல் சேர்த்து விட்டுள்ளது. இதனால் அப்பதி அனுபவம் கெடாது பசித்தும் தனித்தும் விழித்து அருட்பெரும் ஆனந்த பதவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமை பெறுகின்றது. தன்னந்தனியாய் நம்மோடு இரண்டர இருக்கின்ற நம் பதி ஒருவரே. முக்காலமாகிய எக்காலத்தும் தன்மை முன்னிலை படற்கையாகிய மூவிடத்தும் முப்பால் வடிவுக்கு அப்பாலும் விளங்கிக் கொண்டும் மெய்யின்பத்தை விளைவித்துக் கொண்டும் உள்ளார் என அறிகின்றோம். இவ்வளவு உண்மையும் இந்த இங்கிதப்பாவில் தப்பாமல் கண்டுகொள்ளச் செய்கின்றார். அடுத்த பாடல் எண் 13. மாறா அழகோடிங்கு நிற்கும் வள்ளல் இவர் ஊர் ஒற்றியதாம். வீரா உணவு என்றார் நீர்மேவா உணவு இங்கு உண்டென்றேன். கூறா மகிழ்வே கொடு என்றார் கொடுத்தால் இதுதான் அன்று என்றே. ஏறா வழக்கு தொடுக்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. மாறா அழகோடு இங்கு நிற்கும் வள்ளல் இவர் ஊர் ஒற்றியதாம். வீராம் உணவு என்றார். நீர் மேவா உணவு இங்கு உண்டென்றேன். நீர்மேவா உணவு இங்கு உண்டென்றேன். கூறா மகிழ்வே கொடு என்றார். கொடுத்தால் இதுதான் அன்று என்றே. ஏறா வழக்கு தொடுக்கின்றார் இதுதான் சேடி என்னேடி என்னேடி. அகத்திலே சத்து சித்து ஆனந்த நிறைவாக இருப்பவர்க்கு இந்த நம் ஒற்றியே உரிய இடமாம். இப்படி அகத்தில் இருந்து கொண்டேதான் நம்மை பக்குவப்படுத்தற்கு புறத்தில் ஒரு பிச்சாண்டியாக வந்து பிச்சை கேட்கின்றார். வீறு ஆம் சிறப்புமிக்க உண்டியை கொடு என கேட்கின்றார். என்ன சிறப்புமிக்க உணவு நம்மிடம் இருக்கிறது அவருக்கு தர? இங்குள்ளது இந்த நம் ஆன்ம அன்னம்தான். இதுவே நீர் மேவாதது என்று சொல்ல அதனை அவர் நீங்கள் இதுவரை அடையாத ஒன்று என்று சொன்னதாக கருதி கொண்டு, அப்படியானால் ரொம்ப மகிழ்ச்சி, அதனை கொடு என கேட்டதாக எண்ணி நம் ஆன்ம அன்னத்தை கொடுத்தால் மறுக்கின்றார். ஏனென்றால் நம் ஆன்ம அன்பு நீர்மை சேராத ஒன்றாக கண்டுதான் அவர் மறுக்கின்றார். அன்புமயமாகாத ஆன்மாவை அவர் எப்படி ஏற்பார்? ஏற்க மாட்டார். ஆமாம், இது நீர்மேவா அன்னம்தான். இதுவரை ஏற்காத ஒன்றுதானே இந்த அன்னம். அன்னம் இதுகாரும் நீர் கலந்த பாலை மட்டும் உட்கொண்டு வாழ்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆன்ம அன்னம் இம்மனித பிறவி வாழ்வில் அறம் பாவம் கலந்த வாழ்வில் அறத்தை மட்டும் அருட்ஜோதி பாலாக கிரகித்து கொண்டு பாவ நீரினை அழித்து ஒழிந்து போக விட்டு விடுகின்றதாம். மீண்டும், அன்னம் இதுகாரும் நீர் கலந்த பாலை மட்டும் உட்கொண்டு வாழ்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆன்ம அன்னம் இம்மனித பிறவி வாழ்வில் அறம்பாவம் கலந்த வாழ்வில் அறத்தை மட்டும் அருட்ஜோதி பாலாக கிரகித்து கொண்டு பாவ நீரினை அழிந்து ஒழிந்து போக விட்டு விடுகின்றதாம். புறப்பற்றற்ற புண்ணிய ஆன்மாவை நீர்மேவா உணவு இது என கொடுத்தால் இன்று பக்குவசத்தால் அருட்ஜோதி பரிசத்தால் ஏற்று மகிழ்விக்க உள்ளார். அன்று பாலோடு சேர்ந்த நீர் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. ஆனால் இன்றோ நீரையே அருட்ஜோதி பாலாக விளங்கச் செய்து கொண்டு உடன் விளங்குகின்றார் நம் பதி. மனிதனுக்கு மண் எழில் வடிவு கொடுத்து மன்னி நிதமும் மண் இதனாக மனிதனாக வாழச் செய்ய வந்துவிட்டுள்ளார். அடுத்த பாடல் எண் 14. வன்மை உடையார் திருவொற்றிவாணர் இவர்தாம் பலி என்றார். உண்மை அறிவீர் பலி எண்ணம் உணர்கிலீர் என என் உழையென்றே என் பெண்மை சிறந்தாய் நின் மனையில் பேசும் பலி கொன்று அடைந்தது நாம் எண்மை உணர்ந்தே என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி.
வன்மை உடையார் திருவொற்றிவாணர். இவர்தாம் பலி என்றார். உண்மை அறிவீர் பலி எண்ணம் உணர்கிலீர் என் உழை என்றேன். பெண்மை சிறந்தாய் நின் மனையில் பேசும் பலிக்கொன்று அடைந்தது நாம் எண்மையுணர்ந்தே என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. உரை விளக்கம். திருவொற்றியில் வாழ்கின்ற தியாகவள்ளல் இப்போது புறத்தே பிச்சை ஏற்க வந்து பலி என்கின்றார். இதற்கு சோற்று பிச்சையிடு என்றதாக எண்ணி தலைவி, பெரியீரே நீர் என்னுடைய எளிய நிலைமையை அறிவீரா அறியீரா? எனக்கு என்ன தகுதி உமக்கு பிச்சை அளிக்க? ஏற்பது இகழ்ச்சி என்பதும் அறிவீரே. அப்படி இருந்தும் இப்படி பிச்சை என்கிறீரே என பணிவோடு கேட்கிறார். அவர் பலி என்று சொன்னதன் பொருளே வேறு. அவளையே தனக்கு உரியலாக வாய்க்கப்பெற வேண்டும் என்ற கருத்தில்தான் பலி என்று உரைத்தார் போலும். ஆகவே பின்னும் அவர் விளக்கிச் சொல்லுகிறார், பெண்மையாம் பேணும் தன்மை அல்லது தயா குணநலம் சிறந்தவளே, உனது பண்பட்ட உள்ளத்தை உணர்ந்துதான் உன் அகத்திற்கு வந்து பலி என்று கேட்டேன். மற்றபடி வெற்று சோற்று பிச்சை வேண்டவில்லை. ஆகையால் நீ பலிப்பாயாக இசைவாயாக என்கின்றார். மேலும் பலி என்ற வார்த்தை பல் பிளஸ் ஈ ஆக உள்ளதால் நம் பகர பீடமேல் திரையோடு சார்ந்த இன்பானுபவ நிலைக்கு இசைவிப்பதாகவும் உள்ளதாம். உண்மையை அறியாரே தம் மனோ வளர்ச்சிக்கும் பழக்க வழக்கத்திற்கும் ஒப்ப கீழான பொருளாக்கிக் கொண்டு கேடும் அழிவும் அடைகிறார்கள். வன்மையாம் வள்ளல் தன்மையுடைய சர்வ ஜீவ தயாபரராகிய ஆண்டவர் உயிர் பலியையா மக்களிடம் வேண்டுவார்? அப்படி எண்ணி உயிர்களை கொன்று பலியிடல் எவ்வளவு அறியாமை! அதனால் தீமையே உண்டாம். தயவே தெய்வத்தன்மை, தயவில்லாததை சிறு தெய்வம் என்று சொல்லுவதும் பொருந்தாது. மனிதனின் இழிகுண தத்துவங்களையும் தகாத இயல் செயல்களையும் அழித்து ஒழித்தல் வேண்டும். அப்படி நேரடியாக அழிக்க வேண்டியவற்றை அழிக்கச் சொல்லாது அவற்றை ஆடு, மாடு, கோழி, புறா முதலியனவாக கற்பனை செய்து சிலர் கூறி வைத்ததாலே அவ்வுயிர்களையே தெய்வங்களின் பேரால் பலி கொடுத்தும் உண்டும் விடுகின்றார்கள். கடவுள் திருவருள் நமக்கு பலிக்க வேண்டுமானால் அகத்தில் தயா ஒளிமயமாய் இருந்து கொண்டு பிறரிடத்து தயவு புரிந்தால்தான் பக்குவமுறுவோம். அப்போது கடவுள் கருணை பாலிப்பார். உயிர்கொலையும் கொலைப்பசிப்பும் உடையார்க்கு தெய்வ மெய்த்திருவருள் பலிக்காது, தெய்வமும் அருள் பாலிக்காது. தயவு பலிக்கும் தயவு செயலே என்றும் புரிந்து கொண்டிருப்போம் ஆக. அடுத்த பாடல் எண் 15. திருவை அளிக்கும் திருவொற்றி தேவரீர்க்கு என் விழைவென்றேன் வெறுவல் உனது பெயரிடையோர் மெய் நீக்கிய நின் முகம் என்றார். கருவல் அதனை வெளிப்படையால் சாற்றும் என்றேன். சாற்றுவனேல் இருவை மடவாய் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. திருவை அளிக்கும் திருவொற்றி தேவரீர்க்கு என் விழைவு என்றேன். வெறுவல் உனது பெயரிடையோர் மெய் நீக்கிய நின் முகம் என்றார். தருவல் அதனை வெளிப்படையால் சாற்றும் என்றேன். சாற்றுவனேல் இருவை மடவாய் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. இந்த திருவொற்றி இருக்கிறதே, இது திருவை அளிக்குமாம். இதுவரை திரு என்பதற்கு உலகம் கண்ட பொருள் மட்டுமல்ல, எங்கும் நிறை அருட்பெரும் பரியை நமது தலைநடு தகராகாச வெளியில் இதர அருட்பெருணவ சக்தியோடு நிறைந்து இருந்து கொண்டு ரகர மெய் துவாத சார்ந்த ஜோதி உருவம் உகர ஐந்தியல் அருட்பெரும் செயலால் தன்னையே நமக்கு அளித்து வாழ்விக்க உள்ள உண்மையை உணர்த்த இருக்கின்றதாம். இதனால் யாவருக்கும் திரிதேக சித்தியோடு மரணமில்லா இன்ப வாழ்வும் ஏற்பட உள்ளது. அந்த ஒற்றை தியாகர்க்கு என் விழைவு என்று உரைக்கப்படுகிறது. இதற்கு தேவரீருக்கு என்ன விருப்பம் என கேட்டதாகவும் கொள்ளலாம். என் மீது அச்சையோ என்று மருட்சியோடு வினவினதாகவும் கொள்ளலாம். அப்படி கொண்டுதான் வெறுவல் பயப்படாதே, நான் வேண்டுவது உன்னை குறிக்கும் ஒரு பெயரில் நடுவுள்ள ஒரு மெய்யெழுத்தை நீக்கினால் தோற்றும் உன் முகம்தான் விரும்பினேன் என்கின்றார். அது பெண்ணை குறிக்கும் நங்கை என்ற சொல் நடுவுள்ள ஞகர மெய்யை நீக்கிவிட்டால் நகை என விளங்கலால் உன் நகை முகத்தை விரும்பினேன் என்றதாக கொள்ளலாகும். இதற்கு மேல் இந்த நகை என்பதற்குரிய
பல் என்ற பொருளும் உண்டு. இந்த நம் தலைநடுத்திகள் அருட்ஜோதி பல் இடமாகிய முகத்தையே விரும்பிக் கொண்டுள்ளார் என்பது உண்மை கருத்து. அவருடைய இந்த நகைமுக அல்லது பல் இட உண்மையை வெளிப்படையாக குறிக்க வேண்டும் என வேண்டுகின்றாள். அதற்கு இவர் அப்படி சொல்வதாயின், பேதமை அல்லது மடமை குணமுடைய பெண்ணே, நீ இருவை என்கின்றார். வை என்பதை இருதரம் குறித்தால் வை வை என்றாகும். திட்டுவாய் என பொருள்படும். ஐ என்பது கடவுளாகிய தலைவனை சுட்டும். இவ் என்ற வகர மெய் அருள் ஒளியாம். அந்த ஒரு வை ஆகிய கடவுள் ஒளிதானே பேரொளி உருவுடன் எங்கும் நிறைந்து இருப்பதோடு சிற்றொளி அணுவாகவும் நம் சிறனடு திகழ்கின்றார். இருவையாக வெளியாகியுள்ளதை இன்று அறிகின்றோம். பேதமை என்பது பெண்டிற்கு அணிகலம் என்பர். பேதமையே மடமை எனவும் கூறப்படும். தான் என்ற அகங்கார போதம் ஒழிந்து தலைவி தலைவனை ஒன்றி அவன் வழி நடத்தல்தான் கடமையாகும். இது உலகியலில் ஏகதேசம் பொருந்தியும் பொருந்தாமலும் இருக்கலாம். அருளியல் வாழ்வில் ஒருவன் கடவுளிடத்தில் பூர்ண புகழடைந்து சரணாகதி என அர்ப்பணித்து விட்டு வாழும்போது அவரே மேலான நல்வழியில் ஒருவனை நடத்திச் சென்று இன்பிலே என்றும் விளங்கச் செய்வார் என்பது உண்மையாம். சுத்த சன்மார்க்கத்தில் ஆண் பெண் என்ற பேதமின்றி ஆன்ம தலைவியே ஆவர். அவருக்கு உரிமை, அதாவது கண் பிளஸ் அவர் கணவராக இருந்து யாவையும் கண்டு அடைந்து கழிவேறு வகை கொள்ளச் செய்கின்ற கடவுள் தலைவர் ஒருவரே. அடக்க ஒடுக்கமாய், ஆனால் விழிப்போடு சர்வ ஜாக்கிரதையாய் மடைத்தளவாய் கொக்கு போல் இருக்க வேண்டும். தற்போத மற்ற பக்குவ ஆன்மீ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் பல்வேறு விளக்க உரை நூல்களும், திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த திருவருட்பாவின் பல்வேறு பதிகங்களுக்கு சிறப்பான அற்புதமான உரை விளக்கங்களும் அளித்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள்